ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சாதம், பசங்க 2 பேருக்கும் லஞ்சு கட்டி அனுப்பியாச்சு. அனுப்பினதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். சாதம், அதுக்கப்புறம் சாம்பார். ஃபேவரட் சாம்பார்னே சொல்லலாம். சௌச்சௌ, மாங்காய், கேரட் போட்ட சாம்பார். எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம் தான் பசங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் ரசம். இன்றைக்கி சாம்பார் வச்சதுனால பருப்பு ரசம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரசம். ஊற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து உரிச்சிட்டு பசங்க 2 பேருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு அவ்வளோவா எங்களுக்கு 2 பேருக்கு விருப்பம் இல்லை, அதனால் கொஞ்சமாக இருக்குது. இப்போ 2 பேருக்கு இதை பேக் பண்ணிடணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் லஞ்சு. பசங்களுக்கு காலைக்கு ஒரு தோசை ஊற்றி சாம்பார் வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஓரளவு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் வீடெல்லாம். இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. 2 பேருக்கு லஞ்சு பேக் பண்ணிவிட்டு இருக்கிற 1-2 பாத்திரத்தையும் கழுவிடணும். மற்றபடி எல்லா பாத்திரத்தையுமே கழுவிட்டேன். இது கொத்தரங்காய் வத்தல். இது இப்போ நிழல்லையே காய வச்சது தான், வெயில் வேறு அடிக்கவே இல்லை. போட்டிலேருந்து சமையலுக்கு பயன்படுத்திட்டு கொஞ்சோண்டு இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருந்தாலும் நான் இதை வேக வச்சு போட்டுருவேன். தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பு போட்டு கொத்தரங்காய் போட்டு வேக வச்சு வடிகட்டி காய வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்கல, நிழல்லே தான் வச்சுருக்கேன். காஞ்சிச்சு, அடுப்பானலில் வச்சேன். அப்புறம் தோசை ஊற்றிட்டு தோசை எடுத்துகிட்டு தோசை கல் மேலே போட்டு போவேன். அந்த மாதிரியே தான் காய வச்சுருக்கேன். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி நேற்று அப்படியே அமக்கலமாக போட்டு தான் போனேன். ஈவினிங் எல்லா வேலையுமே செஞ்சேன். இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு தோசை, ஹஸ்பண்டுக்கு ஒரு தோசை ஊற்றணும். அதனால தான் தோசை மாவு வெளியிலே வச்சுருக்கேன். ஊற்றிட்டு தோசை மாவு எடுத்து உள்ளே வச்சுருவேன். எல்லாமே சிங்கெல்லாம் கழுவிட்டேன். அப்புறமா பாத்திரமும் மோஸ்ட்லி கழுவிட்டேன். 1-2 தான் இருக்கும். அந்த கம்பி கூட இங்கே வைக்க முடியல, அதை கொண்டுட்டு போய் வெளியில் வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் கவுத்துட்டு அப்புறமா எடுத்து வச்சிடுறேன். அந்த கம்பி கூட வச்சா இடைஞ்சலாக இருக்குது, இடிக்குது, அதனால் வைக்கிறதில்ல. 2 பேருக்குமே தண்ணி ஊற்றியாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.